ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 6th சோஷியலுக்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் எக்ஸாம்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் நன்றாக படிச்சிருங்கப்பா. அடித்து சொல்கிறேன், இது இந்த பல கேள்விகள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக பல மாவட்டத்தில் உள்ள வினாத்தாளில் இடம்பெற போகிறது. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி நம்ம பசங்களுக்கு எக்ஸாம் லாஸ்ட் மினிட் முன்னாடி ஒரு முக்கியமான கொஸ்டின் பேப்பர் போடுவேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தவறாமல் தெரிந்துக்குள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்கு போயிடலாம். கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப ஆன்சர்ஸ் வேணும்னு நினச்சினா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ்னு கேளுங்க, சரிங்களா? ஸோ சூஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், டேஷ் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சாத்தவானா டைனஸ்டி. செகண்ட் ஒன், இந்தியா இஸ் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் டேஷ். தேர்ட் ஒன், த சன் இஸ் ஃபவுண்ட் ஓவர் எட் த கிரீன்விச் மெரிடியன் அட் டேஷ். Fourth one, the head of a corporation is called a dash. Fifth one, read the statement and tick the appropriate answer. Consider the following statements about Pallava kingdom. Statement 1, Tamil literature flourished under Pallava rule with the rise in popularity of Devaram composed by Appar. Statement 2, Pallava king Magendra Varman was the author of the play Mathivalasa Prahasana. ஓகேங்களா, செக் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து fill in the blanks பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன், Dash was the founder of Indo-Parthian kingdom. Next, 7th one, Harsha shifted his capital from Dash to Kanuj. 8th one, the world is divided into Dash time zones. The world is divided into Dash time zones. 9th one, the definition of democracy is defined by Dash. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 10th one பதாஞ்சலி, 11th one தென்னர், 12th one ரைஸ் பால் ஆஃப் ஏஷியா. நெக்ஸ்ட் 0 degree line of latitude. 14th one, இன்டர்நேஷ்னல் டெமோக்ரஸி டே. இந்த பக்கம் தாய்லாந்து செப்டம்பர் 15, இந்தோ பார்த்தியன்ஸ், பாண்டியாஸ், ஈக்குவேட்டார். ஓகேங்களா, ஸோ மேட்ச் எல்லாம் பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ப்பா. 15th one, Dhanvantri was famous scholar in the field of medicine. 16th one, the total number of lines of longitude are 360. 17th one, the tenure of the local body representative is 4 years. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5th வந்து ஃபைண்ட் அவுட் த ராங் பேர்ப்பா. 18th வந்து தண்டின், இந்த பக்கம் தசகுமார சரிதம். நெக்ஸ்ட் வர்சியாசா, இந்த பக்கம் பாரத வெண்பா. நெக்ஸ்ட்டு பாரவி, இந்த பக்கம் கிருத்தரஞ்சுருணியம். நெக்ஸ்ட்டு அமோகவர்ஷா, இந்த பக்கம் கிபிராஜ் மர்கா. ஓகேங்களா, ஸோ இது வந்து தப்பான பேரை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 6th ரூம் பொறுத்த வரைக்கும் சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட்டு. ஸோ ரத்னவல்லி, ஹர்ஷசாரிதா, நகநந்தா, பிரியதர்ஷிகா, இந்த பக்கம் நார்த் போல், சவுத் போல், ஈக்குவேட்டார், இன்டர்நேஷ்னல் டேட் லைன் இருக்குது. ஸோ கரெக்டாக இது பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 7th ரூமன்ப்பா, டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் எனி ஒன்று. ஸோ கோல்டு டெசர்ட்டு, ஹாட் டெசர்ட்டு. நெக்ஸ்ட்டு லேண்ட் ஸ்லைடு, அவலான்ச்சி, எனி ஒன்று எழுதினா போதும். 8th ரூம் வந்து கிவ் ரீசன்சி, எனி ஒன்று. ஏஷியா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸு. அப்புறம் 24 யூரோப் இஸ் கால்ட் ஆஸ் ஜெயிண்ட் பெனின்சுலா. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் எனி 8 எழுதினா போதும். இப்போ நம்ம பசங்க ஒரு முக்கியமான சந்தேகம் அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். என்னென்னா, அதாவது ப்ரோ எங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் படித்து போனால் போதுமா அப்படின்னு மாதிரி கண்டிப்பாக கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பரானது மாவட்டம் வாரியாக வேறுபடும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம பசங்க இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து பல கேள்விகள் உங்கள் மாவட்டத்தில் வரக்கூடிய வினாத்தாள் வரப்போகிறது. ஸோ இதன் காரணமாக இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை படிச்சுட்டு போங்கப்பா. பல கேள்வி வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. ஸோ 25 பொறுத்த வரைக்கும் நேம் த 5 தினைஸ் மென்ஷன்ட் இன் த சங்கம் லிட்ரேச்சர். 26, நேம் த புத்திஸ்ட் saints and scholars who adorned the court of Kanishka. 27, what were the subjects taught at Nalanda University. 28, make a note on Battle of Takaulam. 29, write a short note on monsoon climate. 30, what is geode. 31, name the 4 hemispheres of the earth. 32, define disaster. 33, what are the types of democracy. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பல மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் இந்த கேள்விகளை. நெக்ஸ்ட் 34, வாட் இஸ் த நீட் ஃபார் லோக்கல் பாடிஸ். 35, லிஸ்ட் அவுட் a few functions of corporations. 36, define direct democracy. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 மார்க்ஸை பொறுத்து 83 எழுதினா போதும். 37, டிஸ்கஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் த சங்கம் சொசைட்டி. 38, கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் சமுத்திரகுப்தாஸ் மிலிட்ரி கான்கோஸ்ட். 39, describe the mineral sources found in Asia. 40, what are the uses of globe. Very very important. 41, what is flood. Explain the do's and don't during floods. இது கண்டிப்பாக பல கொஸ்டின் இப்படி கேட்குறாங்க. 41 படித்து வச்சுருங்க. அதே 42, வாட் ஆர் த ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேப்பை பொறுத்த வரைக்கும் பாட்லிபுத்ரா, உஜ்ஜயினி, மதுரை, கலிங்கா, மகாநதிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் நன்றாக படிச்சுட்டு போங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஸோ எக்ஸாம் லாஸ்ட் மினிட் முன்னாடி நான் பசங்க ஒரு முக்கியமான கொஸ்டின் பேப்பர் போடுவேன். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் பல மாவட்டத்துக்கு கேட்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிந்துக்கொள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேன். அடுத்தது போடலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. பை பாய்.